அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? எந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும்? தொழிலில் வேகமாக செயல்படலாமா? அல்லது சற்று பொறுமையாக செயல்படலாமா? வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி ஆகும். ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் ஆகும். ரிஷப ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் உங்களது ஜென்மஸ்தானத்திற்குள் குரு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தொழிலுக்கு காரக கிரகமும் உங்களது தொழில் ஸ்தானாதிபதியுமான சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஜென்மத்தில் குரு பகவான் அடுத்த 4 மாதங்கள் சற்று மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் மனரீதியாக எப்பொழுதும் ஒருவித தடுமாற்றங்களும் ஒருவித தயக்கங்களும் உங்களுக்கு இருக்கலாம். குறிப்பாக எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் சடசட என்று முடிவெடுக்கக்கூடிய நீங்கள் கடந்த 5-6 மாதங்களாகவே சற்று தாமதமாகவும் அல்லது ஞாபக மறதி போன்ற விஷயங்களையும் சில தயக்கங்களையும் அதிகமாக சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள். குறிப்பாக கடுமையான உடல் சார்ந்த சோர்வுகளும் ஒருவித தடுமாற்றமும் மனரீதியாக ஒருவித பயங்களும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எந்த விஷயத்திலும் சற்று பொறுமையுடன் நிதானமாக செயலாற்றுவது மிகவும் நன்மையாகும். அதனால் சோர்வாக செயல்படுகிறோமே என்று பயப்பட தேவையில்லை. ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் சற்று தொய்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எதிலும் பொறுமையாக செயல்படும் பட்சத்தில் நீங்கள் நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. குறிப்பாக நெடுந்தூர இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அல்லது தேவையற்று பிறருக்கு ஃபைனான்ஸ் செய்கிறேன், வட்டிக்கு கொடுக்கிறேன் அல்லது கைமாற்றாக கொடுக்கிறேன் என்று பணத்தை தேவையற்று பிறரிடம் கொடுப்பதையும் தவிர்ப்பது நலமாகும். ஏனென்றால் பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்களது ஜென்மத்திலேயே வலிமையாக இருக்கும் பொழுது, அதாவது சந்திரனுடன் சேர்க்கையில் பலமாக இருக்கும் பொழுது, சந்திரன் தான் உங்களுடைய உடல் மனதாகும். அதனால் மனரீதியாக எதையும் துணிந்து செய்யலாம் என்ற உத்வேகங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றி மறையலாம். அதனால் தேவையற்ற விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துவிட்டு அதனால் சில வருத்தங்களை அடைவது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அதனால் அதில் நீங்கள் விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். அதே போல் குடும்பம் ரீதியாக இந்த 4 மாதங்களில் ஏதாவது சுப செலவு செய்கிறேன், குடும்பம் ரீதியாக அடுத்த 4 மாதங்களில் ஏதாவது திருமணம், காது குத்துதல் மற்றும் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் அளவான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது உங்களுக்கு நலமாகும். ஆடம்பரம் சார்ந்த தேவைகளை சற்று குறைத்து கொண்டு சரியான திட்டமிடுதலுடன் சரியான நேர்த்தியுடன் செயலாற்றுவது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது அதிக கௌரவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் என் கௌரவத்தை காட்டுகிறேன் என்று கடன் வாங்கி அதிக ஆடம்பரமாக ஒரு விஷயங்களை செய்வது போன்ற எண்ணங்கள் தூண்டலாம். அதில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். ஆனால் 4 மாதத்திற்கு மேல் குரு பகவான் உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், லாபஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும், தொழில் ஸ்தானத்தில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதும் ஒரு நல்ல விஷயமாகும். அதனால் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எதிலும் பொறுமையுடன் செயலாற்றுவது மிகவும் நன்மையாகும். கல்வி பயிலக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் கல்வி ரீதியாக ஒருவித மந்தப்போக்குகளும் ஒருவித தயக்கங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல தேவையற்ற வேண்டாத நண்பருடைய சகவாசங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால் கல்வியில் கவனச்சிதறல் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைப்பதும், நண்பருடன் அனாவசியமான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பதும், சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு செயலாற்றுவதும், கல்வியில் தயக்கங்களையும் தடுமாற்றங்களையும் நீக்கி கல்வியில் முழு ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இவை பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் நீங்கள் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அடுத்த 4 மாதங்கள் கல்வியில் வளர்ச்சிகளை உருவாக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் சற்று குறையும். குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் மதிப்பும் உயர்வுகளும் உருவாகக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு. அதனால் பொருளாதார ரீதியாக இருந்த குடும்பம் ரீதியான ஏமாற்றங்கள் குறைந்து பொருளாதாரத்தில் சீரான வளர்ச்சிகள் உருவாகக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு சுயதொழில் ரீதியாக ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயம் உருவாகக்கூடிய சாதகமான சூழல்கள் உண்டு. அதிக ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அனாவசியமான செலவுகள் செய்வதை குறைத்து கொள்ளும் பட்சத்தில் ஏற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம்.
தொழில்ஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையாக ஆட்சியாக செயலாற்றுவதினால் சுயதொழிலில் ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு உருவாகும். ரோக நட்சத்திரக்காருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை கடன் சற்று அதிக தொந்தரவுகள் செய்யக்கூடியவையாகவே அடுத்த 4 மாதங்கள் இருக்கும். அதனால் முடிந்தவரை கடனை அடைப்பதற்கான வழிகள் சற்று குறைவாக இருப்பதினால் வட்டி கட்டுவதற்கான முயற்சிகளை தவணை இல்லாமல் செலுத்துவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல அடுத்த 4 மாதத்திற்கு மேல் கடன்கள் படிப்படியாக குறையும். இந்த 4 மாதங்களில் கடன் இவ்வளவு இருக்கிறதே, வாழ்க்கையே அவ்வளவுதானே என்று பயப்பட தேவையில்லை. எதிலும் திட்டமிட்டு நேர்த்தியுடன் செயலாற்றுவது உங்களுக்கு மிக அவசியமாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபர்களே உங்களுக்கு சற்று எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 4 மாதங்களில் உண்டு. அதனால் தொழில் ரீதியான விஷயங்களை பிறரிடம் பேசுவதையோ அல்லது இன்றைக்கு செய்ய வேண்டிய பணிகளை நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணங்களாலோ நீங்கள் சில தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்கள் வேலைகளை மிக சரியாக சீக்கிரமாக செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நலமாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய ரோக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த 4 மாதங்கள் கூடாது. வரக்கூடிய ஆர்டர்களை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் உங்களுடன் பணிபுரியக்கூடிய நபருடன் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து அடுத்த 4 மாதங்கள் பயணிப்பதும் உங்கள் சுயதொழில் ரீதியாக வளர்ச்சிகளை உருவாக்கும். அதே போல புதிய ஆர்டர்களுக்காக சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற உயர்வுகளும் மதிப்புகளும் நிச்சயம் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடிய ரோக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கூட்டு தொழில் ரீதியாக பார்ட்னருடன் சிறு சிறு முரண்பாடுகள் பிறரால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்ட்னருடன் எந்த விஷயங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் சரியாக நடைமுறைப்படுத்துவதும் செயல்படுத்துவதும் உங்களுக்கு நன்மையை உருவாக்கும். தேவையற்று அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் கூறுகிறார்கள் என்று கூட்டு தொழில் ரீதியாக உங்கள் பார்ட்னருடன் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது கூட்டு தொழிலில் வளர்ச்சிகளை அடுத்த 4 மாதத்திற்கு மேல் நிச்சயம் உருவாக்கும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் இருந்தால் அவற்றை சற்று ஒத்தி வைப்பதே உங்களுக்கு நலமாகும். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் ஜென்மத்தில் குரு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்யும் பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் சிலது தவறாக போவதற்கான சூழல்கள் நிச்சயம் உண்டு. ஏனென்றால் திரிகோணஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் எந்த முயற்சிகளிலும் சற்று தோல்விகள் உருவாகலாம். அதனால் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதோ அல்லது பணி உயர்வு சார்ந்து விண்ணப்பிப்பதையோ நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் உருவாகும். இல்லையென்றால் சிறு ஏமாற்றங்கள் உங்களுக்கு மனதளவில் பெரிய பாரத்தை உருவாக்கும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய ரோக நட்சத்திரக்காரர்களுக்கு மன ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் சற்று குறையும். மேலதிகாரிகளுடன் உண்டான சில தொய்வுகளும் ஏமாற்றங்களும் படிப்படியாக விலகி வளர்ச்சிகளை நிச்சயம் அரசு துறை ரீதியாக உருவாக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு சார்ந்த சில நல்ல விஷயங்களும் அடுத்த 4 மாதங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். ரோக நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் அதிக அக்கறையை செலுத்துவது மிக மிகவும் நன்மையாகும். ஏனென்றால் ஜென்மத்தில் உள்ள குரு பகவான் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவுகளை உங்களுக்கு உருவாக்கலாம். குறிப்பாக அதிக பிரஷர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் கால்களில் சில பிரச்சனைகளும் நரம்புகளில் கெண்டை பிடிப்பு சார்ந்த சில தொந்தரவுகளையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கால்களில் அடிக்கடி அடிபடுதல் போன்ற சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை நீங்கள் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவதும் தேவையற்ற உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் அடுத்த 4 மாதங்களுக்கு மேல் உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கும். அதே போல தேவையற்ற அதிகப்படியான குழப்பங்களால் தூக்கமின்மை சார்ந்த சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் குப்பையான விஷயங்களை மனதில் போட்டு குழப்புவதை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் தவிர்ப்பது நலமாகும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது திங்கட்கிழமை நாளன்று அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் குறைந்து நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். அதே போல பூர்வஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதினால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீட்டில் பூர்வீகம் சார்ந்த இடங்களுக்கு பாகக்கிரால் செய்வது அல்லது பத்திரப்பதிவு செய்வது அல்லது பூர்வீக வீட்டிற்கு குடிப்போவது போன்ற விஷயங்களை ஒத்திவைத்துவிட்டு ஜூன் மாதத்திற்கு மேல் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் சாதகமான பலன்கள் நடைபெறும். நன்றி, வணக்கம்.